ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் தாளிக்க போகிறோம். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னே பிரபா விஜய் அஃபிஷியல் சேனலில் வந்துட்டு போட்டிருந்தோம். ஊறுகாய் போடுற வீடியோ வந்துட்டு எலுமிச்சங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் கட் பண்ணி உப்பில் போடுறது, அடுத்து தாளிக்கிறது வந்துட்டு 1 வீக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தாளிக்கும் போது. ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே அந்த சேனல் கொஞ்சம் இஷ்யூ, இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்கவும் இப்போ வந்துட்டு அதில் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனோட கண்டினியூ தான் இது வந்துட்டு. ஸோ அதை பார்க்குறவங்க போய் பார்த்துக்கங்க. பார்த்தவங்களுக்கு வந்துட்டு தொடர்ச்சியான வீடியோ. இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நார்த்தங்காய் வந்து பழமாக மாறிடுச்சு, இது சரியாக வருமானன்னு தெரியல அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்துட்டு பழமுமே நல்லா ஊறி, நார்த்தம் பழமுமே நல்லா ஊறி கெட்டெல்லாம் போகலை, எந்த ஒரு இதுவும் வரல, நல்லா இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே ஊறிடுச்சு. அடுத்து வந்து இன்றைக்கி தாளிக்க போகிறோம். சட்டியை காய வச்சுட்டு நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிறணும். கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் வந்துட்டு ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை, பட்டை மிளகாய், பெருங்காயம் இது 3த்தையும் சேர்த்துடணும். கருவேப்பிலை வந்துட்டு ஈரமாகவோ தண்ணியாகவோ இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு தான் அதை வந்துட்டு நம்ம போடணும். கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். அதுக்காக தான் வந்துட்டு கழுவி நம்ம நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறணும். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் மட்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம லெமன் இருக்குது பார்த்தீங்களா, லெமன் உப்பில் போட்ட ஊறுகாய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கிண்டிடணும். ஃபஸ்ட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப லோவில் வச்சுட்டு 20 நிமிஷம் வந்துட்டு நம்ம வந்து அதை குக் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ஒரு 6 months ஆச்சும் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கெட்டு போயிடும். நம்ம நல்லா தாளித்த மாதிரி தான் இருக்கும், எண்ணெய் கடுகு எல்லாமே சேர்த்தோம். அப்புறம் ஏன் வந்துட்டு கெட்டு போகுது அப்படின்னு நம்ம சில டைம் நினைப்போம்ல, அதுக்கு ரீசன் இது தான். நம்ம வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்துட்டு சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே வந்துட்டு நம்ம குக் பண்ணும்போது அது வந்துட்டு நல்லா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி வந்துட்டு லெமன் ஊறுகாய் வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்துட்டு நார்த்தங்காய் ஊறுகாயும் அதே மெத்தடு தான். வந்துட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பட்டை மிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நார்த்தங்காயை சேர்த்து தாளிச்சார். இதுவும் அதே மாதிரி தான். வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணி எடுக்கணும். லெமன் ஊறுகாய் வந்துட்டு கொஞ்சம் லிக்யூடாக கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படி இருக்காது. ஏன்னா இதனோட ஸ்கின்னு வந்துட்டு ரொம்ப அதாவது திக்னஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு அது கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் ஊறுகாய் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். 2 ஊறுகாயுமே நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்துட்டு பாட்டிலு இல்லைன்னா டப்பா இதில் நம்ம ஃபில் பண்ணி காற்று போகாமல் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 6 months ஆச்சு இது வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்காது. இதுக்கு வந்துட்டு வினிகர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு தண்ணி படாமல் இருக்கணும். தாளிக்கும் போது அந்த கரண்டிலையோ கருவேப்பிலையிலோ எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் என்ன சேர்க்கணும், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் கடுகு போடணும். எண்ணெய் ஊற்றுனதே கடுகு அள்ளி போட்டுறக்கூடாது. அப்படி போட்டுட்டோம்னாலும் அது வந்துட்டு சரிப்பட்டு வராது. எண்ணெய் முறிகிறதுக்குள்ளே கடுகு போட்டோம்னா அதுவும் சீக்கிரம் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடும். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு எல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ஊறுகாய் வந்து 6 months வந்து 6 மாதம் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கேட்டாட்டா, பாய்.